பாடு மாங்குயில் இசை பாடு மாமையில் செழித்தாடு ஊங்காறு நாத மீது
அன்னை வீட்டு பிறந்த தொல்லை போகாத்துகிறமும் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதி கைதொழுது என்ற முறையிலே அந்த விநாயகரை வணங்கி என எந்த ஒரு காரியத்தையோ விஷயத்தையோ துவங்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு பிறகு அந்த காரியத்தை துவங்கணும் அப்படின்னா அது சிறப்பாக நடக்கும், சிறப்பாக முடிவடையும் அப்படின்னு நம்முடைய இந்து மதத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா எப்படி ஆரம்பிக்கிறது முக்கியமோ அது மாதிரி அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் முதலில் கோணல் என்றால் முற்றிலும் கோணல் அப்படின்னாங்க. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், பெரியவர்களுடைய தரிசனம் பாவ விமோச்சனம் அப்படின்னாங்க. அப்போ ஆலயம் என்பது நம்முடைய ஆன்மா என்ற இந்த மனதை லயம் ஒருமைப்படுத்துவதற்காக ஒருங்குபடுத்துவதற்காக நம்முடைய முன்னோர்களால் அமைக்கப்பட்டது ஆலயம் அப்படின்றான். இந்த ஆலயத்தில் எத்தனையோ விதமான வழிபாடுகள், எத்தனையோ முறைகள், எத்தனையோ மாறுதல்கள்லாம் உண்டு. இன்றைக்கி நம்ம மதுரையிலே ஒரு கோவிலுக்கு பொதுவாக போனோம் அப்படின்னா டேய் வந்ததுலேருந்து இவங்க பேச்சு தான் பெரிய பேச்சா இருக்கு. பொதுவாக ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா சாமிக்கு நம்ம மாலை கொண்டு போவோம். சாமிக்கு அந்த மாலையை போடுவாங்க. திருப்பி ஒன்று சாமிகிட்ட இருக்க வேறு ஏதாவது ஒரு மாலை எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் முறை. ஆனால் நம்ம மதுரையில் நம்முடைய கள்ளழகருடைய ஆலயத்தில் இன்றைக்கி போனோம் அப்படின்னா நம்ம அழகர் கோவிலில் சுந்தரராஜ பெருமாளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மாலையோ எதுவும் சாமிக்கு சாற்றப்படுமே தவிர திருப்பி கொடுக்கக்கூடாது நமக்கு அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அதே மாதிரி சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கக்கூடிய நேரங்களிலே அந்த நெய்வேத்தியத்தை சாமிக்கு கொடுத்து முடித்த பிறகு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முறை. அதுவும் நம்ம அழகர் கோவிலில் கிடையாது. எங்கே கொடுப்பாங்க? நம்ம 18ஆம் படி கருப்பு சன்னதியிலிருந்து தான் இன்றைக்கும் அந்த பிரசாதமும் வழங்கப்படும். அழகருக்கு போடுற மாலையும் 18ஆம் படி கருப்பினுடைய கதவுல தான் போடப்படும். ஏன்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஆதி காலத்திலே அழகர் கோவிலில் அழகரால் கொடுக்கப்பட்ட வாக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாற்றப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னா நம்முடைய
அழகருடைய விக்கிரகம் சிலை என்பது அபரஞ்சி என்று சொல்லக்கூடிய அரிதான தங்கத்திலிருந்து செய்யப்பட்டதான். உலகத்தில் அபரஞ்சி தங்கம் அப்படின்றது 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று நம்ம அழகர் கோவிலில், இன்னொன்று திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியினுடைய ஆலயத்தில். அப்போ நம்ம அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிலையை திருடணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஆதி காலத்தில் கேரளாவில் இருந்து 18 நம்பூதிரிகளை மலையாளத்து கருப்பனை துணையோடு அனுப்பிவிட்டார் சேரமன்னன். வந்தாங்க 18 பேரும். வந்தவங்க கண்ணில் மந்திர மைய பூசி நம்ம அழகர் கோவிலில் மறைஞ்சிருந்தாங்க. ஏன்? பொதுவாக ஒரு சாமியினுடைய சிலையை உடனே எடுத்துட முடியுமா? முடியாது இல்லையா? அந்த சுவாமியினுடைய சக்தியை குறைச்சி தான் சிலையை எடுக்க முடியும். அப்போ 18 பேரும் கண்ணில் மந்திர மைய பூசி கோவிலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு காவலாக வந்தவர் தான் நம்ம மலையாளத்து கருப்பு. அப்போ காவலாக வந்து நிற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 18 பேரும் கோவிலில் மறைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அழகரே நம்ம கள்ளழகர் கோவிலுடைய அந்த அர்ச்சகர்கள் கனவுல சொல்லிவிட்டார். மறுநாள் காலையில் விடிஞ்சிச்சு, நிறையா சோறு வடித்தாங்க. அந்த சோறில் மிளகு இருக்குல்ல, மிளகு அரைச்சி அந்த சாப்பாட்டில் கலந்து கோவிலுக்குள்ளே அங்கங்கே அப்படி அப்படி உருட்டி உருட்டி வச்சுட்டாங்க. அப்போ மிளகு கலந்த சோறை பார்த்தோன்னே 18 பேரும் அத்தனை நாள் பசியை கட்டுப்படுத்தி இருந்தாங்க. ஆனால் சோறை பார்த்தோன்னே பசியை கட்டுப்படுத்த முடியலை. எடுத்து அந்த சோறை எடுத்து சாப்பிட, மிளகு கலந்த சோறை எடுத்து சாப்பிட்டா என்ன ஆகும்? வேர்க்குது, கண்ணு கலங்குது. அப்போ கண்ணு கலங்கினோன்னே கண்ணை தொடச்சாங்க. 18 பேரும் அந்த பூசி இருந்த மந்திர மை அழிஞ்சு போச்சு. 18 பேரையும் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி சாமிகிட்ட கேட்கும்போது, இந்த 18 பேரும் என்னுடைய சக்தியிலிருந்து பாதையை எடுத்துக்கிட்டதுனால, குறைக்கிறாங்கல்ல சக்தியை, அது அவங்ககிட்ட இருக்கிறதுனால கோவில் தலைவாசல் படியை தாண்டி போகக்கூடாண்டாங்க. இன்றைக்கி நம்ம அழகர் கோயில் போகிறோம், கோபுர வழியாக தலைவாசல் படியாக நம்ம போகிறோம் இல்லையே, வண்டி பாதை வழியாக தானே போகிறோம். அப்போ அந்த 18 பேரையும் அந்த தலைவாசலில் பழி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ காவலாக வந்தார்ல கருப்பேன், அவரை போக சொல்கிறாங்க திருப்பி. ஏன்னா அவர் காவல் தெய்வம்ல, அவரை என்ன பண்ண முடியும் அப்படின்னு போது, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கள்ளழகருடைய அழகை பார்த்து, நம்ம மதுரை அழகை பார்த்து மயங்கி நிற்கிறார். நான் இனிமேல் இந்த கோவிலை விட்டு, அழகரை விட்டு, இந்த மதுரை மண்ணு மக்களை விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அழகருக்கு துணையா. அதனால் எனக்கு 2 வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? ஒன்று, அழகருக்கு போடுற மாலை எனக்கு சொந்தம். இன்னொன்று, அழகருக்கு வைக்கக்கூடிய நெய் வைத்தியம் எனக்கு சொந்தம் அப்படின்னு அவர் அன்னைக்கு கேட்டுக்கிட்டதின்படி அந்த 18 பேரையும் பழி கொடுத்து அந்த கதவின் வழியாக கருப்பு குடிகொண்டு அந்த கெட்ட ஆத்மா வெளியில் வராமல் காவலாக இருக்கிறதுனால தான் அவருக்கு பேரே 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. இன்றைக்கும் பாருங்கள், வருடத்தில் அந்த ஆடி திருவிழாவின் போது மட்டும்தான் அந்த கதவு திறக்கப்படும். அப்படி உள்ளே போயிட்டு வர்ற சாமி கூட நம்ம சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் போயிட்டு வார். இப்போவும் நம்ம கள்ளழகர் சித்திர திருவிழாவுக்கு கிளம்பும் போது 18ஆம் படி கருப்புட்ட என்னென்ன நகை போட்டு வர்றாரு அப்படின்னு கணக்கு கொடுத்து தான் கோவிலை விட்டு வெளியே கிளம்பி வருவார். அதே மாதிரி உள்ளே போகும்போதும் கணக்கு கொடுத்து தான் கோவிலுக்குள்ளே போவார். இன்றைக்கி இப்படி சில முறைகள்லாம் உண்டு. இது போக இப்போ 18ஆம் படி கருப்பு கதவுல மாலை இருக்கிறது ஒரு கோவில். சரி, அப்போ கருப்பு கதவு பூரா மாலை இருக்கு. ஒரு கோவில் இருக்கு, எங்க கருப்பு கோயில். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் வானத்தில் இருக்க நட்சத்திரத்தை பூரா எண்ணி புள்ளாமா. ஆனால் அந்த கருப்பனுக்கு வர்ற மாலையை எண்ண முடியாது. மறுநாள் திருவிழா முடிஞ்சு பார்த்தா இருக்கக்கூடிய அத்தனை மாலையும் எல்லா பக்தர்களும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எந்த கோயில்? நம்ம மாறுநாட்டு கருப்பு கோயில். நன்றி. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மாறுநாட்டு கருப்பு அப்படின்னா அவர் கேரளா பகுதியிலே பொண்டுக மலை அப்படின்ற அந்த மலை பகுதியில் ஒரு பூசாரியால் வச்சு வணங்கப்பட்டவர் தான் இந்த கருப்பன். அப்போ இந்த கருப்பனை வச்சு அந்த பூசாரி கும்பிட்டுக்கிட்டு வர்றார். ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை.
பிள்ளை இல்லை அப்படின்னோன்னு என்ன பண்ணுறாரு, கருப்பனை வென்றார். அப்போ கருப்பனுடைய அருளால் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. ஆம்பளை பிள்ளையும் நல்லபடியாக சீர சிறப்பமாக வளர்த்து வர்றாரு. அந்த கருப்பனுக்கு பூஜை செய்கிறார். அப்போ கருப்பனுக்கு பூஜை செஞ்சவர் ஒரு நாள் பிள்ளைய உள்ளே விட்டு கதவை மூடிடுறார். கோவில் கதவை மூடிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறார். போனால் பிள்ளைய காணோம். அப்போ தான் ஞாபகம் வருது, ஆகா பிள்ளைய கோவிலுக்குள்ளே விட்டு மூடி வந்தமே அப்படின்னு போய் கோவில் கதவை அந்த பூசாரி பொண்டாட்டியும் திறக்க முயற்சி பண்ணுறாங்க. திறக்க முயற்சி பண்ணும்போது உள்ளே இருக்க கருப்பை என்ன பண்ணாரு, வேணாப்பா இந்த பிள்ளை நான் கொடுத்த பிள்ளை, அதை என்னால் பாதுகாக்க முடியும், நீ காலையில் வந்து கோவிலை திறந்து எப்போ மாதிரி பிள்ளைய தூக்கிக்க, இப்போ கதவை திறந்து உள்ளே வராத அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆனால் பூசாரிக்கு புள்ள பாசம் கேட்க மாட்டேன்ட்டார். கருப்பு வாக்க மீறி நடக்கலாமா, மீறி கதவை திறக்க முயற்சி பண்ணார். பாருங்க, பிள்ளைய 4 பிச்சு 4 திசைகளையும் போட்டார். அப்போ கோபத்தில் போட்ட உடனே என்ன அவருக்கு என்ன வேலை, அங்கே இருந்து இங்கே வரணும்ல, அதுக்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் தான். அப்போ என்ன ஆகுது, அந்த பூசாரி கோபிச்சுக்கிட்டு அந்த கருப்பனுடைய ஆணி செருப்பையும் சாட்டையும் அவர் கற்ற கச்சையும் எடுத்து என்ன பண்ணிவிட்டாரு, ஒரு இரும்பு பெட்டியில் அடைச்சி அந்த கேரள நாட்டை ஆற்றுல விட்டார். அப்போ கேரள நாட்டை ஆற்றுல விடும்போது அது அப்படியே குமுளி தேனி நம்ம மதுரை இந்த வழியாக வருது. அப்படி வரும்போது ராம்நாட்டு பெரிய கம்மா, அந்த ராமநாதபுரம் பெரிய கம்மாவில் வரும்போது மட வழியாக வந்து ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கிது. அப்படி ஒதுங்கி நிற்கும் போது அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய கனவுல கருப்பை காய்ச்சி கொடுத்து என்னை எடுத்து வச்சு வணங்குங்க, நான் நாடு விட்டு நாடு மாறி வந்திருக்கேன், எப்படி நாடு மாறி இங்கே வந்திருக்கேன், வந்திருக்கக்கூடிய என்னைய வணங்கக்கூடிய பக்தர்களுக்கும் என்னைய நினச்சி கும்பிடக்கூடிய அந்த பூசாரிக்கும், இன்றைக்கி பாருங்க மாறுநாட்டில் மட்டும் பூசாரி குறி சொல்ல மாட்டார், குறி சொல்கிறவர் தான் அன்னைக்கு கருப்புசாமி. அப்போ இந்த பூசாரியினுடைய உருவத்தில் இருந்து கருப்பனே குறி சொல்வதாக இன்றைக்கு ஐதீகம். அப்படி மலையாள நாட்டில் இருந்து அந்த பெட்டியில் அடைக்கப்பட்டு நாடு விட்டு நாடு மாறி வந்த கருப்பேன், அதனால தான் மாறி நாடு வந்த கருப்பேன், அதனால் அவருக்கு பேர் மாறு நாட்டு கருப்பேன் அப்படின்னு சொல்லி பெயர். நன்றி. இன்றைக்கி ஏன்னா வந்தோடனே சொன்னாங்க சாமியை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த தகவல். இன்றைக்கி நம்ம அழகர் ஆற்றுல இறங்கும்போது திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிருந்து மாலை வரும். அதே மாதிரி மாறுநாட்டு கருப்புக்கு மாசி கிளறியப்ப திருவிழாவின் போது போடக்கூடிய மாலை எந்த மாலை, ராமநாட்டு சமஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய மாலை இன்றைக்கும். அதுக்கப்புறம் தான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாலைகள் எல்லாம் குவியக்கூடிய ஒரு சக்தியை இன்னைக்கு பார்க்குறான். அந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருந்து மாலை ஏன் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஏன்னா சேதுபதி மன்னருடைய மகளுடைய ராஜ முத்திரை பதித்த மாலை காணாமல் போச்சு. மாலை காணாமல் போனால் எத்தனையோ நாட்டில் இருந்து குறி சொல்ல மன்னர் கூட்டிகிட்டு வர்றார். யார் குறியும் சரியாக இல்லை. இறுதியாக இந்த மாதிரி மாறுநாட்டில் கருப்புசாமி குறியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி குறி கேட்க போகிறாங்க. அப்போ பூசாரி வர்றார். பூசாரி வந்து என்ன சொல்கிறாரு, பூசாரி வரணுமா இல்லை பூசாரிக்குள்ளே இருக்க கருப்பே ராம்நாட்டுக்கு வரணுமா அப்படின் போது எப்படியோ என் ராஜ முத்திரவுள்ள மாலை வேணும், ஏன்னா அது வேறவங்க கையில் கிடச்சிச்சு அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு ஆபத்து அப்படின் போது மாறுநாட்டில் இருந்து வெள்ளை குதிரை ஏறி கருப்பு எங்கே போகிறாரு, ராமநாதபுரம் போகிறார். அப்படி போனவர் குறி சொல்லி அந்த இளவரசி குளிச்ச அந்த குளியல் அறையினுடைய தூம்புல தான் அந்த ஆரம் இருக்கு. எப்படி ராம்நாட்டில் இளவரசி குளிச்ச அந்த குளியலறையுடைய தூம்புல இருக்குன்னு யார் சொல்றா, இங்கே மாறுநாட்டில் இருக்க கருப்பு போய் குறி சொல்றார். அப்படி எடுத்து உடைச்சு தேடும் போது அன்னைக்கு கருப்பை சொன்ன குறி சரிதான் அப்படின்றத மன்னர் ஒப்புக்கிட்டு உனக்கு என்ன வேணும், நான் என்ன கருப்பு கோயிலுக்கு செய்யணும் அப்படின் போது இனிமேல திருவிழாவில் வரக்கூடிய முதல் மாலை ராமநாட்டு
சமஸ்தானத்தில் இருந்து வரணும் அப்படின்னு அன்னைக்கு கொடுத்த வாக்கின்படி இன்னைக்கு மார்நாட்டு கருப்புசாமியினுடைய முதல் மாலையாக சமஸ்தானத்தில் இருந்து வருது அப்படின்றது வரலாறு. இது மாலை வந்ததுக்கான கதை. நன்றி நன்றி. நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி மலைமகளும் மலைமகளும் ஒளிவிருக்கும் ராத்திரி மலைமகளும் தேவினமே மகிழவைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி தூக்கமில்லா மனிதரை தூங்க வைக்கும் ராத்திரி துவண்டு வீழும் பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி தூக்கமில்லா மனிதரை தூங்க வைக்கும் ராத்திரி துவண்டு வீழும் பூமிக்கெல்லாம் அமைதி தரும் ராத்திரி நான் உடைந்த தொடங்குமிடம் நடுராத்திரி நெஞ்சையற்க ஒன்பது நவராத்திரி நான் உடைந்த தொடங்குமிடம் நடுராத்திரி நெஞ்சையற்க ஒன்பது நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி கவிஞனத்தில் கற்பனைகள் மூடுவதும் ராத்திரி கலைஞரில்லா மரகத்திலே தீருவதும் ராத்திரி கவிஞனத்தில் கற்பனை மூடுவதும் ராத்திரி கலைஞரில்லா மரகத்திலே தீருவதும் ராத்திரி காளையர்க்கே ஓரிரவு சிவராத்திரி கண்ணியர்க்கு ஒன்பது நவராத்திரி காளையர்க்கே ஓரிரவு சிவராத்திரி கண்ணியர்க்கு ஒன்பது நவராத்திரி நவராத்திரி சுபராத்திரி மலைமகளும் மலைமகளும் தொழிலிருக்கும் ராத்திரி மலைமகளும் தேவினமே மகிழவைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி. இங்கே வள்ளியா நடிக்கும் சகோதரி சிவரஞ்சனி அவர்களுக்கு கிராமத்தினர் விளக்கடி சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாபெரும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பிற்கு மரியாதைக்குரிய உள்ளங்களுக்கு பணிவான வணக்கம். நன்றி. இப்போ சித்திரை திருவிழா அப்படின்னா சில இடங்களில் அதை நான் பேசினேன், அது கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கு, முழுமையாக வரலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. ஏன்னா சித்திரை திருவிழா அப்படின்றது பொதுவாக இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு அதுவும் நிறையா பேர் முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு தெரிகிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான், பெரியவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணத்துக்கு நம்ம அழகர் வர்றாரு. வர்றதுக்கு முன்னாடி திருக்கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதனால் கோபத்தில் அழகர் அப்படியே நம்ம வண்டியூரில் துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே திரும்பி மீண்டும் மலைக்கு வந்துடுறார். இதுதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் உண்மையாகவே என்ன கதை அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கி மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருமணம். இந்த திருமணத்திற்கு ஆதி காலத்தில் மாங்கல்யம் செய்து விடுதாங்க. அப்படி மாங்கல்யம் செய்து தந்த ஊர், அதனால தான் அதுக்கு ஆதி காலத்தில் பேர் திருமாங்கல்யபுரம் அப்படின்னு பேர். அன்றைக்கி திருமாங்கல்யபுரம் அப்படின்னு சொன்ன ஊரை தான் இன்றைக்கி நம்ம மதுரையில் திருமங்கலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அங்கே சொக்கர் மீனாட்சியினுடைய அந்த ஆலயம் என்பது ஆதாரமாக நம்ம இந்த பஸ்ஸு சுற்றி வரக்கூடிய அந்த இடத்துல கோவில், சொக்கருக்கு மீனாட்சிக்கும் கோவில் உண்டு. அப்போ திருவிழா இங்கே நடக்குது. எப்போ? மாசி மாதம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த திருவிழா வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் தை மாதம் நடந்துச்சு அப்படின்னு. அப்படி கருத்து இல்லை.
நானும் அது சில இடங்கள்ல அது சரியா அப்படின்னு பார்த்தேன். அப்படி இல்லை. ஏன்னா தை அப்படின்றது அறுவடை நேரம். அப்போ அறுவடை காலத்தில் திருவிழா நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம மதுரையில் மேலமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, கிழக்கு மாசி வீதி அப்படின்னு தான் பேர். தை அப்படின்னு எந்த தெருவுக்கும் பேர் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த மாதத்தில் அங்கே அந்த திருவிழா நடந்ததுனால தான் அந்தந்த தெருவுக்கு அந்தந்த பேர் வச்சாங்க. அப்போ மாசி மாதம் நடந்தது மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம். அழகர் ஆற்றுல இறங்குறது சித்திரா பௌர்ணமி. எங்கே ஆற்றுல இறங்கினாரு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கோரிப்பாளையத்துக்கு கீழே ஆழ்வார்புரம் அப்படின்ற இடத்துல இப்போ ஆற்றுல இறங்குறார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனூர் அப்படின்ற ஊரில் தான் அழகர் ஆற்றுல இறங்கியிருக்கார். அப்படி தேனூர் அப்படின்ற ஊரில் ஆற்றுல இறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பாலமேடு இந்த வழியாக தான் போவாராம். அப்போ போகும்போது இன்றைக்கும் சொல்ல முடியா அபிஷேக பிரியா சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு பெருமாள். அப்போ பெருமாளுக்கு அலங்காரம் செய்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஊரில் தான் எல்லா வசதியுமே இருக்குமா. அதனால தான் அலங்காரம் செய்ய நல்ல ஊர், ஆதலாலே அந்த ஊருக்கு அலங்காநல்லூர் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தார். அப்போ அழகருக்கும் அலங்காநல்லூருக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அப்போ இப்படி இருந்தாலும் இது போக தேனூரில் ஆற்றுல இறங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா திருமலை நாயக்க மன்னருடைய காலம். மீனாட்சி கோவிலில் தேர் இழுக்கிறதுக்கு ஆற்றை கடந்து மக்கள் வர்றதோ இல்லை விவசாயம் இந்த மாதிரி வியாபார போக்குவரத்து அறுவடை நேரம். அப்போ இந்த தை மாதம் அறுவடை முடிஞ்சு மக்களுக்கு தானியம் போக்குவரத்து விற்பனை முடிஞ்சு பணப்புழக்கம் வேணும் அப்படின்றதுல அடிப்படையாக வைத்து திருமலை நாயக்க மன்னருடைய காலத்திலே இந்த மீனாட்சியினுடைய திருமணத்தையும் அழகருடைய சித்ரா பௌர்ணமி திருவிழாவையும் ஒன்றாக இணைத்து வைத்தவர் யார் அப்படின்னா நம்ம திருமலை நாயக்க மன்னருடைய காலத்தில் இணைக்கப்பட்டது. அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள் அழகர் வருவார். அழகர் எதுக்கு வர்றாரு? முதல்ல மீனாட்சி கல்யாணம் நடக்குது, சரி. அப்போ அழகர் ஏன் ஆற்றுக்கு வர்றாரு அப்படின்னா நம்ம நூபுர கங்கை இருக்கு இல்லையா, ராக்காயி கோயிலுக்கு வாசல்ல, அந்த நூபுர கங்கையில் ஆதி காலத்தில் நிறையா முனிவர்கள் குளிக்கிறாங்க. அப்போ சுதபஸ் அப்படின்னு அதில் ஒரு முனிவர் குளித்தார். அந்த முனிவர் பெரிய முனிவர் துர்வாசர்னு. அந்த துர்வாசரை சுதபஸ் முனிவர் மதிக்கலையாம். அவரை பார்க்கல. உடனே அவருக்கு கோபம், நான் இவ்வளோ பெரிய ஆள் வந்து நிற்கிறேன், நீ என்னைய கவனிக்காமல் இருக்கிய அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு நீ தவளையா போன்னு சாபத்தை கொடுத்துட்டார். தவளைனா மண்டுகம். அப்போ மண்டுகம் அப்படின்ற தவளையா போன எனக்கு எப்போ சாமி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ தான் இவர் சொன்னார், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கள்ளழகர் வைகை ஆற்றுல கால் எடுத்து வச்சா அங்கே தவளையா கிடக்க உனக்கு மோட்சம் கிடைக்கும். அப்போ அழகர் வர்றது மண்டுக முனிவருக்கு மோட்சம் கொடுக்கத்தான் அழகர் வர்றார். அப்போ அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள் நம்ம ஆழ்வார்புரத்தில் அழகர் ஆற்றுல இறங்குற பிறகு ஒரு இடத்துல அமர்றதுனால தான் அந்த இடத்துக்கு ஆதி காலத்தில் மண்டூர் அப்படின்னு பேர், அடுத்து மண்டியூர் அப்படின்னு பேர். மண்டியூர்னு சொன்னதை தான் இன்றைக்கி நம்ம பண்டியூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள். அப்போ மொத்தத்தில் தேனூரில் நடந்த இந்த திருவிழாவை 400 வருடங்களுக்கு முன்பாக திருமலை நாயக்கர் மன்னர் மாற்றி அமைத்ததாலே இன்றைக்கு இங்கே இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக ஒரு புறம் இருந்தாலும், இப்போ இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் எல்லா ஆலயத்துக்கு போகிறோம். இப்போ நம்ம சித்திரை திருவிழாவுக்கு கூட சித்திரை திருவிழா அப்போ தேர் வருது, அடுத்து அஷ்டமி சப்பரம் அந்த மார்கழி கிட்ட வரும், அப்போ சாமி சப்பரத்தில் வரும். ஆனால் தினமும் தேர் வருமா கோவிலில்? தினமும் தேர் வராது. ஆனால் பழனியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் 365 நாள் தேர் வரும் பழனியில். ஏன் அப்படின்னா அந்த பக்கத்தில் ஆதி காலத்தில் முருகேச முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பிள்ளை இல்லை, எவ்வளவோ கோவிலுக்கெல்லாம் போனார். இறுதியா பழனியில் சாது சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை போய் இவர் பார்த்து, சாமி நிறைய இடங்களில் போய் பார்த்தேன், ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு என் ஜாதகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்க அப்படின்னு போது அப்போ தான் அவர் சொன்னாரா, நீ பழனி மலைக்கு பாலாபிஷேகம் பண்ணினார். அப்படி பழனி மலைக்கே பாலாபிஷேகம் பண்ண சொன்னார்.
நவபாசான சிலை இல்லை. அப்போ என்ன பண்ண, ஏன்னா இன்னைக்கு தான் நமக்கு பால் டீ காப்பி எல்லாம் சுலபமாக கிடைக்குது. அந்த காலத்துலலாம் ஒரு மாடு கண்டு இருந்தால் அவங்க தான் பெரிய பணக்காரவங்க. அப்போ ஒரு மலைக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் அவர் பெரிய பணக்காரர், அதனால பழனி மலைக்கு பாலாபிஷேகம் பண்ணார். பண்ணி ஒரே வருஷத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அவருக்கு குமரவேல் அப்படின்னு பேர் வச்சாரு. இன்னைக்கு அவங்க சந்ததிகள்லாம் வாழ்ந்து வர்றாங்க. அப்போ மீண்டும் முருகேச முதலியார் அந்த முருகனுடைய பக்தரை போய் பார்த்தார். சாமி, எத்தனையோ இடத்துல எவ்வளவோ வருடங்கள் எவ்வளவோ தான தர்மம்லாம் பண்ணியா எனக்கு குழந்தை கிடைக்கல. ஆனால் இந்த பழனி முருகனுக்கு இந்த மலைக்கு பாலாபிஷேகம் செய்த உடனே எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதனால் இந்த பழனி கோயிலுக்கு நான் என்ன செய்யணும்னார். அப்போ தான் இவர் சொன்னார், எல்லாரும் உன்னைய மாதிரியே மலைக்கு பாலாபிஷேகம் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் உன் சொந்த செலவில் பழனி முருகனுக்கு ஒரு தங்க தேர் செஞ்சு கொடு. இந்த தங்க தேர் தினமும் முருகனுடைய பிரகாரத்தை சுற்றி வரணும் அப்படின்னு எழுதி வை. அந்த பிரகாரத்தை தினமும் தங்க தேர் சுற்றி வரும்போது யார் யாரெல்லாம் அந்த தேரை கை தொட்டு இழுக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த காட்சியை பார்க்குறாங்களோ அவங்க பூரா பேருமே பழனிமலைக்கு பாலாபிஷேகம் செய்த புண்ணியத்தை பெறுவார்கள் அப்படின்னு அவர் சொன்ன வாக்கு. அந்த வாக்கின்படி இன்றைக்கி பழனி போனவங்க அந்த மாலை நேரத்தில் 7 மணி, அந்த 7 மணி நேரத்தில் அந்த தேர் சுற்றி வர அதை தவற விடாமல் நிச்சயமாக பார்த்து வந்தால் அன்னைக்கு எப்படி அவருக்கு கிடைக்காத ஒன்று கிடைச்சிச்சோ அது மாதிரி நமக்கும் அத்துணை செல்வங்களையும் அந்த முருகப்பெருமான் அள்ளி வழங்குவார் அப்படின்ற நம்பிக்கையோடு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் கலியுக தெய்வம் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை சொல்லுவோம். ஆனால் கலியுக வரதன் அப்படின்னா சுவாமி ஐயப்ப சுவாமியை சொல்லுவோம். ஆமாம், பழனி போயிருக்கல நேரத்தில் போயிருக்குமே. பழனியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேரளாக்காரவங்க தான் வருவாங்க.
சபரிமலையில எல்லா மாநிலத்தில இருந்து வருவாங்க. ஆமா. ஆனா தமிழ்நாட்டுக்காரவங்க ஐயப்பன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பழனி முருகன் மேற்கு திசை நோக்கி தான் பார்த்திருக்கார். ஐயப்ப சுவாமி நம்முடைய தென் திசை நோக்கி பார்த்திருக்கார். அது மட்டும் இல்ல சபரிமலையில இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மாதம் அந்த முதல் நாள் பார்த்தீங்கன்னா நட திறப்பாங்க. அப்படி நட திறக்கும் போது நட திறந்து சாமியை கும்பிட்டு மூடின பிறகு ஒரு மூட நிறைய புதிய ஐயப்பன் சிலையில கொட்டுவான். ஐயப்பனுடைய ஒரு கையில யோக தண்டம் கொடுப்பான், இன்னொரு கையில ஜப மாலை கொடுத்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நடைய மூடிடுவான். திருப்பி மாத பிறப்பு வருதுல, அப்ப நட திறக்கும் போது அந்த 30 நாளைக்கு முன்னாடி ஏற்றி வச்சாங்கல்ல விளக்கு, அந்த விளக்கு அப்ப வரைக்கும் எரியுமா. அது மட்டும் இல்ல கையில கொடுத்தாங்க இல்லையா யோக தண்டம் ஜப மாலை, இது ரெண்டுமே கை மாறி இப்பவும் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் சபரிமலையிலே உண்டு. அது மட்டும் இல்ல சபரிமலை போகக்கூடிய பக்தர்களை இப்பவும் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு நிறத்துல நீல நிறத்துல ஆடை உடுத்தி போறாங்கல்ல. ஏன் பொதுவா கருப்புன்றது நம்ம நாட்டுல ஆகாத ஒரு நிறமா நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு கடுமையான தெய்வம் ஐயப்ப சுவாமி, அவருக்கு கருப்பு நிறத்துல ஆடை உடுத்தி போறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. ஏன் அப்படின்னா சனீஸ்வரர்கிட்ட ஐயப்பன் சொன்னாரு என் பக்தர்களை நீங்க பிடிக்க கூடாது அப்படின்னாரு. அப்ப ஐயப்பன் சொன்னாரு நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா என்னைய படைச்சு எனக்கு இந்த வேலையை கொடுத்தவரு சிவன், யாரு சனீஸ்வரன் சொல்றார். ஆனா அவரை நான் பிடிக்கிற நேரம் வந்துச்சு, அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டேன், இந்த மாதிரி உங்களை பிடிக்க போறேன். அவர் என்ன பண்ணாரு, என்னை உன்னால பிடிக்க முடியாதுனார். இல்லைங்க என் வேலை அல்ல, நான் உங்களை பிடிப்பேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். உடனே என்ன பண்ணாரு சிவன், நான் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி நாரை அப்படின்னு ஒரு பறவை இருக்குல்ல, இந்த நாரைன்ற பறவையா மாறி சிவன் பூமிக்கு வந்துட்டார். சனீஸ்வரன் விட்டாரா, விடல. கெளுத்தி அப்படின்னு ஒரு மீன் இருக்குல்ல, அந்த கெளுறு மீனா மாறி இவரும் பூமிக்கு வந்துட்டார், அதே குளத்துக்கு. ஆதியும் மந்தமும் இல்லாத அருள் ஜோதி சிவன். ஆனா அவருக்கே விதிவசத்தால பசிக்குது, பசி தாங்க முடியல. என்ன பண்ணாரு, அந்த கெளுத்தி மீனா இருந்தாருல சனீஸ்வரன், அவருன்னு தெரியாம என்ன அவருக்கு தெரியாது என்ன இருக்கு, என்ன பண்ணாரு கொத்தி சாப்பிடலான்னு வாய்க்குள்ள போட. கெளுத்தி மீனுக்கு முள்ளு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல, இந்த 2 முள்ளு என்ன பண்ணிக்கிருச்சு, சிவன் தொண்டையில போய் மாட்டிக்கிருச்சான். மாட்டுனா சிவனால உள்ள முழுங்கவும் முடியல, வெளியில கக்கவும் முடியல, படாத பாடு படுத்திட்டான். ஆளானப்பட்ட சிவனையே விட்டாரான் சனீஸ்வரன். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனியை பிடிச்ச நார கெளுரை பிடிச்சி முழுங்குச்சான் அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட ரீதியிலே நான் சிவனையே விடாதவன், உங்க பக்தர்களை எப்படி விடுவேன் அப்படின்னு போது அப்பதான் ஐயப்பன் சொன்னாரா, என்னைக்கு மாலை போடுறாங்களோ அந்த முதல் நாள்ல இருந்து உங்களுக்கு உகந்த நிறம், யாருக்கு சனீஸ்வரருக்கு உகந்த நிறம் கருப்பு நிறம் நீல நிறம். இந்த நிறத்தில் ஆடை உடுத்தி கலையில ஒரு தேங்காய் தேய்க்காம, காலில் ஒரு செருப்பு போடாம, ஒரு சோப்பு சீயக்கா போடாம, இன்னைக்கு பாருங்க ஐயப்பனுக்கு மாலை ஓட்ட சாமி வீட்டில் 1க்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, அந்த சாமி பாடு திண்டாட்டன. மாசம் 30 நாள் வீட்டில் தங்க முடியுமா? சில நாள் பெண்களுடைய முகத்தை கூட பார்க்க கூடாது அப்படின்ற முறையில ஐயப்பனுக்கு தான் உண்டு. அவ்வளவு கடுமையான விரதம் இருந்து என் பக்தர்கள் சபரிமலை வரும்போது அவங்கள நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாம கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஐயப்பன் சனீஸ்வரர்கிட்ட கேட்டுக்கிட்ட வாக்கு. அதனாலதான் இன்னைக்கும் சனீஸ்வரருக்கு உகந்த நிறமான கருப்பு நிறமும் நீல நிறமும் உடுத்தி போறான். அது மட்டும் இல்ல, இப்ப சபரிமலையில் இருக்குல்ல ஐயப்பன் சிலை, அந்த சிலை யாரு செஞ்சா, ஏன்னா 1951 வாக்குல சபரிமலையில ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுச்சு. அந்த தீ விபத்துல அன்னைக்கு இருந்த ஐயப்பனுடைய சிலை சேதமாகி போச்சு. உடனே எல்லாரும் சேர்ந்து பேசி வேற ஒரு சிலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ண நிறைய மாநிலத்திலிருந்து வெளிநாடு வரைக்கும் நாங்க ஐயப்பன் சிலை செஞ்சு தர்றோம், நீங்க ஐயப்பன் சிலை செஞ்சு, இப்படி போட்டி பக்தர்களுக்குள்ள. உடனே கோவில் தேவஸ்தானத்துல கூப்பிட்டாங்க, இங்க வாங்க நீங்க சிலை செய்யுங்க, நாங்க செய்யறோம்னா அது சுயநலமா போகும். அதனால விருப்பப்படுறவங்க அவங்க பேருகளை எழுதி கொடுங்க. ஐயப்பன் சன்னிதானத்துல திருவோலை சீட்டு போடுவோம், யாரு பேரு வருதோ அவங்க அந்த சிலையை செய்வோம் அப்படின்னும் போது அந்த திருவோலை சீட்டு போடப்பட்டது. அப்படி திருவோலை சீட்டு போடப்பட்டு எடுத்து வந்த பேரு யாரு பேரு தெரியுமா, நம்ம பிடி ராஜன், பிடி யாருன்னு சொல்றோம் இல்லையா, நன்றி. அப்படி
நம்ம இன்னைக்கு இருக்காரு இல்லையா பழனிவேல் ராஜன், அவரோட தாத்தா. நான் அரசியல் பேசல, அது நமக்கு தேவையில்லை. ஆன்மீகம், அவங்க குடும்பத்தால செய்து கொடுக்கப்பட்டத பிடிஆர் அவர்களால செய்து கொடுக்கப்பட்டத இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய சிலை. மொத்தத்தில் இப்ப சபரிமலையில் இருக்க ஐயப்பன் சிலை நம்ம தமிழர்களால செய்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் ஐயப்பன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது மனித பிறவி. மனித பிறவியில யார் இன்னைக்கு சந்தோஷமாக எல்லாருமே வாழ்றோமா? இல்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்படி வாழ்ற இந்த வாழ்க்கையில் ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவான்? பொதுவாக நல்லா இருங்க, ஒரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, 16 செல்வம் பெறணும், வாழையடி வாழையா வாழணும். இந்த எங்கள் அண்ணன் சொல்லிருச்சு 100 வயசுக்கு நல்லா இருக்கு. அது என்னண்ணே 100 வயசுக்கு நல்லா இருக்கு? ஒரு 110 120 வயசு வரைக்கும் வாழுன்னு சொல்லலாம்ல, ஒரு 70 வயசு 80 வயசு சொல்லலாம்ல. ஏன் 100 ஆண்டை கடந்து வாழ்றவங்க இல்லையா? இருக்காங்க. 30-40 போகணும்னாலும் போய் தான் ஆகணும். இப்போ ஆண்டவனுடைய சித்தம் என்னமோ அதுவும். ஆனால் பொதுவாக நம்ம சொல்றது 100 வயசு வரைக்கும் வாழுன்னு சொல்றோம்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன்னா இறைவன் முதல்ல சில உயிர்கள்லாம் படைச்சு நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயுசு கொடுத்தார். எப்படி? மனுஷனை படைச்சு நம்ம எல்லாருக்கும் 40 வயசு ஆயுசு கொடுத்தார். நாயை படைச்சு நாய்க்கு ஒரு 40 வயசு, ஆந்தைய படைச்சு ஆந்தைக்கு ஒரு 40 வயசு, அடுத்து மாட்டை படைச்சு மாட்டுக்கு ஒரு 40 வயசு. நீங்க எல்லாம் போய் கொஞ்ச நாள் பூமியில வாழ்ந்து பார்த்துட்டு வாங்க, அந்த வாழ்க்கை வாழ்ந்தா தானே தெரியும் அப்படின்னு அனுப்பி விட்டார். வாழ்ந்து கொஞ்ச நாள்ல நாய் திட்டு ஓடிரு. ஆமா, வேகமா போய் நாய் சொல்லுச்சான் சாமியை பார்த்து, சாமி என்னைய வீட்டுக்கு காவலுக்குன்னு வளர்க்குறாங்க, ஆனா வளர்க்குற வீட்டுல ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டைனா கூட பொண்டாட்டி அடிக்க மாட்டாத புருஷனை திட்ட மாட்டாத பொண்டாட்டி கூட கோபத்துல என்னையத்தான் அடிக்கிறாங்க. அடிச்சு புறாங்க கோபத்துல, சோறு ஓட மாட்டாங்க. இந்த ஒரு பிறவியோட என்னால பூமியில 40 வருஷம் வரைக்கும் வாழ முடியாது. எனக்கு பாதி போதும், 20 போதும், மீதி 20 நீங்க வச்சுக்கிட்டு போயிருச்சு. அடுத்து ஆந்த வந்து சொல்லிச்சான், சாமி நானே ராத்திரியில கண்ணு தெரிஞ்சு காலையில கண்ணு தெரியாம வாழ்றேன். ஏன்னா ஆந்தைக்கு இரவுல தான் கண்ணு தெரியும், பகல்ல கண்ணு தெரியாதுல்ல. அதனால இப்படி ஒரு பார்வையோட இவ்வளவு பிரச்சனையோட எனக்கு அதுக்கு 40 வயசு எனக்கு வேணாம், எனக்கு பாதி 20 போதும், மீதி 20 நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அதுவும் போயிருச்சு. அடுத்து மாடு வந்து சொல்லிச்சான், காளையா இருந்தா தெம்பு இருக்க வரைக்கும் பாதுகாக்கிறேன், பசுவா இருந்தா பால் உடுக்கிற வரைக்கும் பாதுகாக்கிறேன், இல்லைன்னா என்னால என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியல, அதனால ஒரு பக்கத்துக்காரன் காட்டிலேயே போய் மேய்கிறேன், அடிச்சு பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க. எனக்கு வேணாம் இந்த வாழ்க்கை, எனக்கு பாதி 20 போதும், மீதி 20 நீங்க வச்சுக்கிட்டு போயிருச்சு. கடைசியில் நம்ம மனுஷன் போய் சொன்னாரா, ஏ சாமி ஆம்பளையோ பொம்பளையோ மனுஷனா பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பெற்று பேரன் பெத்தி பார்த்து நல்லது கெட்டது பூரா அனுபவிக்கிறதுக்கு 40 வயசு பத்தாதுன்றீங்க. ஏன்னா நம்ம தானே எதுவுமே பத்தாதுன்னு. ஆமா, சாமி பார்த்தார் சரியான ஆளு சிக்கிட்டாண்டான்னு இந்த நாய்கிட்ட வாங்கினது, ஆந்தைகிட்ட வாங்கினது, மாட்டுகிட்ட வாங்கினது பூராத்தையும் நீயே வச்சுக்கப்பட்டார். அதனாலதான் இன்னைக்கு பாருங்க 40 வயசு வரைக்கும் மனுஷனா வாழுவோம். 40 வயசுக்கு மேல என்னென்ன குணம்? நாய் குணம் வந்துடும். சரி, நாய், ஏன்னா நாயோட ஆயுசுல வாழ்றதுனால அதோட புத்தி நமக்கு வந்துருதான். அடுத்து 60 வயசுக்கு மேல ஆந்த எவ்வளவு கிடையாத்திரமான ஆனாலும் இருக்கட்டும் கண்ணு பார்வை குறைய ஆரம்பிச்சிரு. அடுத்து 80 வயசுக்கு மேல ஒருவேளை இருந்தோம்னா மாட்டுக்கு எப்படி மற்றவங்க உதவி தேவைப்படுதோ அது மாதிரி நமக்கு நம்ம பிள்ளை குட்டி பேரம்பேத்தி உதவியோட தான் வாழ்ந்தாகணும் மொத்தத்தில். அதனாலதான் நாயிட்ட வாங்கின 20, ஆந்தைட்ட வாங்கின 20, மாட்டிட்ட வாங்கின 20, 3 20 60, ஏற்கனவே மனுஷனுக்கு கொடுத்த 40, 60 40 100. அதனாலதான் 100 வயசு வரைக்கும் வாழு அப்படின்னு சொன்னா. நன்றி நன்றி. அப்ப இப்படி ஒரு இந்த மனித பிறவிய வீணாக்கிறாம எங்க அப்பா காவலுக்கு போய் சொல்லிருக்க. சரி, எதுக்கு இங்க இருந்து இப்படியே பேசியே எனக்கு தொண்டையில. ஆமா, அதனால காட்டுக்கு போங்கன்றாரு. இங்க வந்து பேசுற வேலையா தான் இருக்கு. ஆமா,
அதுக்காக போடுறது, என்னங்கண்ணே? அதுக்காக போடுறாங்க விரும்பி. ஆமா வேற நேத்தா பாட்டு தான் எல்லாம் பாடுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது எங்க அண்ணன் ரத்ன அண்ணனை எனக்கு சந்திச்சது. இன்னைக்கு நம்ம மெடல் தான் சந்திக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணனை சந்திச்சது. அப்படி ஒரு இந்த வாய்ப்புல காவலுக்கு போகணுன்றது அப்பாவினுடைய கட்டளை. என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது, ஐயப்ப சுவாமி கோவிலில் சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, நெய்யு மணக்குது, ஐய நெய்யு மணக்குது, வாசம் உள்ள ஊதுபத்தி எங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. வேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளது, பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது, பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது, வேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளது, பேரழகை காண உள்ள ஆசை கொள்ளுது, காட்டுக்குள்ளே சரள கோஷம் ஆடி விளக்குது, சுவாமியே சரமையப்பா, காட்டுக்குள்ளே சரள கோஷம் ஆடி விளக்குது, வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது, வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சுவாமி ஐயப்போ